திருப்புவனத்தில் காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்துள்ளன. இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் தோண்ட வரும் தகவல்கள் நெஞ்சை உறைய வைக்கின்றன. அஜித்குமாரின் உடலில் சுமார் 50 வெளிப்புற காயங்கள் இருந்ததாகவும், இதில் கை, கால், மார்பு, கண், புருவம் என 12 இடங்களில் சிராய்ப்புகள் உள்ளதாகவும், மீதமுள்ளவை அனைத்தும் இரத்தக்கட்டு காயங்கள் என்றும் மருத்துவ அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இடுப்பு பகுதி, மார்பு, தொடைப்பகுதி, முழங்கால், பாதம் என உடலின் பல இடங்களில் இரத்த காயங்களும் 2 காதுகளில் இரத்தக்கரைகளும் காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அஜித்குமாரின் வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்தி காயப்படுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது நெஞ்சை பதறச் செய்கிறது. மேலும் தலையில் கம்பை வைத்து தாக்கியதால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது என்றும், இது மரணத்திற்கான முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இடது முன்னங்கையில் சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்திருப்பதும் மருத்துவ அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. திருப்புவனம் கொலை விவகாரத்தில் நேரடி சாட்சிகளில் ஒருவரான மனோஜ் பாபு அஜித்குமாருக்கு காவல்துறையினர் கஞ்சா அளித்து சித்திரவதை செய்ததாக கூறியுள்ளார். அதாவது அஜித்குமாரை அடிக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன். அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் பேசினதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து பேசும்போது அவர் மீது கஞ்சா வாடை வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை அடிச்சிருக்காங்க. அதன் பின்பு வாடை வந்ததுக்கப்புறம் அவர் போதையில் இருக்காருன்னு நான் கேட்டேன். இல்லைன்னு சொல்லி மறுத்தாங்க. சரி, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னாங்க. ஏன் சார், நான் கேட்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டேன். சரி, கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் தண்ணி கேட்குறான். தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. திருப்பி மறுபடியும் இவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது தண்ணியில் மிளகா பொடியை கலந்து கொடுத்தாங்க. முகத்தில் மிளகா பொடியை தடவுனாங்க. அதை நான் கண்ணால் பார்த்தேன். பார்க்கலன்னு சொல்ல, நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன். இவர் உயிர் போகிற வரைக்கும் நான் பக்கத்தில் தான் இருக்கேன். அவரோட பல்ஸும் நான் பார்த்தேன். அவர் நெஞ்சிலையும் கையை வச்சு அவரை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்தேன். இல்லை. அதாவது இது நடந்த சம்பவம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாட்டுக்கோட்டை, அதாவது கோசாலை மரம். பல்ஸ் பார்க்கும்போது ஒரு நாடி துடிப்பு எதுவுமே இல்லை. நெஞ்சில் கை வைக்கும்போது நெஞ்சு துடிப்பும் எதுவுமே கிடையாது. அங்கேயே அவர் மோஷன் போயிட்டார். மோஷன் ஸ்மெல் வந்ததோட தூக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க. இதுவரை ஊடகங்களில் தெரிவித்ததை தான் நீதிபதியிடம் கூறியுள்ளேன் என அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விசாரணையில் என்ன நடந்துச்சோ அதை எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல சொன்னார். எல்லாமே சொன்னோம். என்ன ஒன்று விடாமல் கேட்டார். டைமிங்கு, டேட்டு எல்லாமே கேட்டார். டீட்டெயிலாக இது வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன நான் சொன்னனோ அதை ஃபுல்லாக ஒன்று விடாமல் எழுதி கொடுத்துருக்கேன். யார் என்னென்ன பண்ணாங்க, எப்படிலாம் தாக்குனாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டார். ஒன்று விடாமல் எழுதி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சொன்னனோ அது ஃபுல்லாக அங்கே டீட்டெயிலாக சொல்லி அந்த கோயிலில் வேலை பார்த்து கோயில் கடை வச்சுருக்கவங்க 2 பேரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக விசாரிக்கிறேன். அஜித்குமாரின் மரண வழக்கில் சாட்சிகளாக இருக்கின்ற தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஓட்டுநர் கார்த்திக் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், அஜித்குமார் மரணத்தில் கண்ணால் பார்த்த அனைத்தையும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீதிபதியிடம் கூறியதாக தெரிவித்தார். டியூட்டி முடிச்சுட்டு நான் உள்ள வர்றதுக்காக வந்தபோது சைடில் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. என்ன சவுண்டாக கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்க்கல அஜித் மகிழையில் இருந்திருந்தாரு. அப்புறம் தூக்கி ஆட்டோவில் ஏற்றி விட்டோம். ஏற்றி விடல தனிப்படை காவலர்கள் அவங்க ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டு போன ஒரு 1/2 மணி நேரத்திலே இறந்துட்டான்ற ஒரு தகவல், ஃபோன் வாயிலாக தகவல்ன்ற